வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மகேஷ் ஐயர் அவங்க வந்திருக்காங்க, ஜோதிட கலாரத்னா. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இந்த ஜோதிட சம்மந்தப்பட்ட விஷயம், அதுக்கப்புறம் ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயம், எல்லா விஷயத்துக்கும் வந்து உங்களோட எல்லா கேள்விகளுக்குமே பதில் சொல்ல இன்னைக்கு காத்துட்ருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அவர் இன்னைக்கு ஷோக்கு வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம். வணக்கம். குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குருர் சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. வணக்கம். வணக்கம் சார். ஸோ இன்றைக்கி ஓப்பனிங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சந்தோஷமாக ஒரு மந்திரம் சொல்லி ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ எல்லாமே வந்து பார்த்துட்ருக்க வியூஸ்க்கும் சரி நம்மளுக்கும் சரி எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி நான் கேட்கணும்னு நினச்சிட்டே இருக்கேன் சார். இப்போ மனிதர்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஈக்குவல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாருமே உழைக்கிறாங்க, எல்லாருமே பிடிச்ச விஷயம் செய்கிறாங்க, பிடிக்காத விஷயம் செய்கிறாங்க, நல்லது கெட்டது எல்லாமே செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் கெட்டது செய்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல லெவலில் இருக்காங்க, நல்லது செய்கிறவங்க அப்படியே போயிட்டு தான் இருக்காங்கன்ற மாதிரி ஒரு இதுவும் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ நல்லா ஒர்க் பண்ணுறாங்க 8 hours, பட் ஆனால் அவங்க வந்து ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. பட் சில பேர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்குது, சிலர் பேர் தாழ்ந்து போயிட்டே இருக்காங்க. எதுக்காக இந்த வித்தியாசமெல்லாம் மனிதர்கள் கிட்ட இருக்குது? ஸோ அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் சார். பொதுவாக ஆன்மீக ரீதியாகவும் சரி, அதே மாதிரி அஸ்ட்ராலஜிக்கலாகவும் சரி, நிறையா விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு, அதாவது நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்குண்டான ஒரு அற்புதமான படிக்கட்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. இதில் உதாரணமாக நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா வந்து அர்ஜுனரை பார்த்து அவருக்கு உபதேசம் பண்ணுறாரு. அவர் ஆரம்பிக்கும் போது ரொம்ப இப்படி சாதாரணமாக எனக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சொந்தக்காரெலாம் இருக்காங்க, நான் எப்படி அவங்கள கொல்றது அப்படின்னு கேட்டுன்ற அளவுக்கு இருக்காரு. கடைசியில் கொஞ்ச நேரத்தில் பார்த்துட்டிங்கன்னா அவர் ரொம்ப பிரேவ் ஆயிடுறாரு, ரொம்ப தைரியமாகிறார். இதுக்கு நடுவில் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிருஷ்ண உபதேசம். கிருஷ்ண உபதேசம்னா கிருஷ்ணர் வந்து இந்த உலகத்தை பற்றியும் அதே மாதிரி சொந்த பந்தத்தை பற்றியும் உன்னுடைய கர்மா இதுதான் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. நீங்கள் சொன்னதுலேயே ரொம்ப அருமையான அர்த்தம் இருக்குது. ஹார்ட் ஒர்க்கர், நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம். எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஹார்ட் ஒர்க் கூட இன்னொன்று சேர்ந்து பண்ணணும், ஸ்மார்ட் ஒர்க். இந்த ஸ்மார்ட் ஒர்க் இருந்தது அப்படின்னு சொன்னாலே எல்லா விஷயங்களையுமே நம்ம வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஒரு 10 பேர் பண்ணக்கூடிய விஷயத்த ரொம்ப அழகாக சுருக்கி நம்ம எடுத்து பண்ணோம்னா, ஸ்மார்ட் ஒர்க்காக பண்ணோம்னா சக்ஸஸ் ஆகும். அதுக்கு நம்மளுடைய ஹாரோஸ்கோப், நம்மளுடைய ஜாதகம், நம்மளுடைய தசா புத்தி, நம்மளுடைய நேர காலம் நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னால் ரொம்பவுமே அது ஒரு அதிர்ஷ்டமாக மாறும், நம்மளுக்கு ஒரு பெரிய முன்னேற்றமாக கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஓகே சார், கண்டிப்பாக தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம், உங்கள் நேரம். வணக்கம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் ராஜலட்சுமி வெஸ்மாம்பலத்துல இருந்து கால் பண்றேன். ஓகேம்மா, உங்க வயது என்ன, உங்க ராசி, உங்க நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. இவங்களுக்கு டாக்டருக்கு தான் கேட்கணும். ஓகேம்மா. அவங்க விஜயலட்சுமி. ஓகே. 22/1996. ஓகே. புனர்பூச நட்சத்திரம், மிதுன ராசி. ஓகேம்மா. சோ என்னம்மா கேட்க விரும்புறீங்க நீங்க உங்க டாக்டருக்கு? எப்ப குருபலன் வரும்ன்றதை கேட்கணும் சார். ஓகே. வணக்கம்மா. நமஸ்காரம் சார். நமஸ்காரம். அவங்க எங்க மகளுக்கு தான். ஓகே. அவங்க பேர் விஜயலட்சுமி. ஓகே. 1996ல பிறந்திருக்காங்க இல்லையா? ஆமா. இவங்களுக்கு 22 வயசு முடிஞ்சு 23ஆவது வயசு நடக்கிறது. மிருகசீரிஷ நட்சத்திரம், மிதுன ராசியில பிறந்திருக்காங்கன்னு சொன்னீங்க. பொதுவாக குரு பலன் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்துட்டு அப்படின்னு சொன்னா, குரு வந்து எந்த ஒரு ராசிக்குல இருந்து இப்போ கோச்சார ரீதியா 2, 4, 5, 7 அதே மாதிரி 9, 11ஆம் இடத்துக்கு குரு பெயரும்பொழுது நம்மளுக்கு வந்து குரு பலன் இருக்குன்னு சொல்லுவா. இவங்களுக்கு பார்த்துட்டோம்னா நவம்பர் 13க்கு மேலே குரு பலன்கள் தேடி வர்றது. அந்த குரு பலன் ரொம்ப அற்புதமாக இருக்குது. அது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு வருஷம், இந்த ஒரு வருஷத்தில் இவருக்கு ரொம்ப அற்புதமான வாய்ப்புகள் இருக்குது. மிதுன ராசிக்கு இப்போ இருக்கக்கூடிய ராகு கேது பயிற்சியும் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்குது. ஆனால் சாதகமான நிலையில் நெக்ஸ்ட் இயர் நவம்பர் 13க்கு மேலே ட்ரை பண்ணிங்கன்னா அதீதமான வாய்ப்புகள் தேடி வருமா. ஓகே சார், நெக்ஸ்ட் காலர் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், உங்கள் நேரம். வணக்கம் மேடம், நான் திருநெல்வேலி மாவட்டம் கடையனூர்லேருந்து பேசுகிறேன் மேடம். ஓகே சார், உங்கள் வயது சொல்லுங்கள், ராசி நட்சத்திரம் சொல்லுங்கள் சார். என்னுடைய பெயர் முருகன். ஓகே. நட்சத்திரம் அசுவதி. ஓகே. ராசி மேஷம். ஓகே. எனக்கு இப்போ ராகு திசை நடந்துகிட்டு இருக்கு. இந்த திசை எப்படி இருக்கும்னு சார்கிட்ட கேட்கணும் மேடம். ஓகே, ராகு திசை நடக்குதுங்களா சார்? எப்படி இருக்குன்னு கேட்குறேன். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ உங்களோட தன்மைகள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ மேஷராசியில் இருக்கக்கூடிய உங்களுடைய குணம் உங்களுக்கே தெரியும். அதாவது நம்ம நிறைய விஷயங்கள் ஆரம்பிப்போம், ஆனாலும் சின்ன சின்ன தடங்கல்கள் யதார்த்தமாக இருக்கு இல்லையா? அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா குரு அஷ்டமஸ்தானம்னு சொல்லுவாங்க. அஷ்டமேன குருன்னா என்னன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா காரியங்களையும் ரொம்ப ஸ்ரத்தையாக தான் பண்ணுறோம். மேடம் ஆரம்பிக்கும் போதே இதை கேட்டாங்க, நம்ம நிறையா வேலை வந்து கஷ்டப்பட்டு பண்ணுறோம், ஆனாலும் அதுக்கு உண்டான ஃபீட்பேக் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு உண்டான தன்மைகள் பார்த்துட்டிங்கன்னா அதே மாதிரி சின்ன சின்ன ஃபீட்பேக் கிடைக்காம இருந்துன்னு இருக்கும். உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலுக்கு போகிறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு 6 வாரம் போய் பிரதட்சணம் பண்ணி அர்ச்சனை பண்ணி என்னோட எல்லா வேலைகளும் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்,
நல்ல முன்னேற்றம் கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணும்போது நிச்சயமாக எம்பெருமானுடைய அனுகிரகத்தில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் சார். எல்லாருக்கும் நல்லபடியாக அமையறதுக்கு அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் சார். நெக்ஸ்ட் காலர் இருக்காங்க தொடர்ந்து. வணக்கம், உங்கள் நேரம். ஹலோ ஹலோ, உங்க பேர் எங்கேருந்துமா கால் பண்றீங்க? என் பேர் ராஜலட்சுமி. நான் வந்து திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து கால் பண்றேன். ஓகேம்மா, உங்க வயது, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. இல்ல, நான் வந்து என்னுடைய 2வது பையனுக்காக தான் கேட்கிறேன். பையனுக்கு வயது வந்து 23. Okay. விக்னேஷ் மணிகண்டன். ஓகே, விக்னேஷ் மணிகண்டன் வயது 23. அவன் நட்சத்திரம் வந்து உத்திராட நட்சத்திரம், மகர ராசி. ஓகேம்மா. அதுக்கு வெளிநாடு போற யோகம் இருக்கா இப்பங்கிறத அது கம்பெனில அது நடந்துட்டு இருக்கு அந்த இது. ஆஹா. அதனால அது போறதுக்கு ப்ராசஸ் போற முடியுமா இப்படின்னு கேட்கணும். ஓகே, ஸோ நமஸ்காரம் ராஜலட்சுமிமா. இவங்களுக்கு வெளிநாடு போகிறதுக்காக கேட்டிருந்தாங்க. வெளிநாடு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இந்த நட்சத்திரத்துக்கு அதீதமாக இருக்குது. ஏன்னா இவங்க பிறக்கும்போது பார்த்தீங்கன்னா சூரிய மகாதசையோட அந்தத்தில் பிறந்திருக்காங்க. ஆக இவங்களுக்கு 4 வருஷம் சூரிய மகாதசை, அதுக்கப்புறம் சந்திர மகாதசை. கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா 13 வயசு வரைக்கும் உங்களுக்கு சந்திர மகாதசை நடந்திருக்கு. அதுக்கப்புறம் செவ்வாய் தசைன்னு சொல்லுவாங்க. இந்த செவ்வாய் மகாதசையாகப்பட்டது பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் இவங்களுக்கு 20. இப்போது செவ்வாய் மகாதசை முடிஞ்சு ராகு மகாதசை நடக்கிறது. ராகு மகாதசை இவங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருந்துன்னு இருக்கு. இந்த சாதகமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்துட்டேன்னா ஒரு சில நேரத்துக்கு நம்மளுக்கே இது போகலான்னு தோணும். அடுத்த நிமிஷம் நம்ம பண்ணலாமா வேண்டாமா, இதில் போகலாமா வேண்டாமாங்கிற எண்ணங்கள் இருக்கும் இல்லையா. இதற்காக தான் அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க, செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வரக்கூடிய ராகு காலத்தில் போய் நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணணும். காத்தியாயனாய வித்மஹே கன்யகுமாரி தீமஹி தன்னோ துர்கை பிரஜோதயாதுன்னு சொல்லுவா. துர்காம்பாளை வேண்டது ரொம்ப விசேஷம். அதுவும் ராகு காலத்தில் வழிபடுறது அதீதமான பலன்களை கொடுக்கும். நீங்கள் பேசுகிற நேரத்தை வைத்து கணக்கெடுக்கும் பொழுது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. முயற்சிகள் இருந்தால் பலன்களை தரும். நிச்சயமா சார். நெக்ஸ்ட் காலர் இருக்காங்க. வணக்கம், உங்கள் நேரம். வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, உங்க பேர் எங்கேருந்து கால் பண்றீங்க? சம்சாரத்துல இருந்து கால் பண்றாங்க. பையனுக்காக வேண்டி கேட்கணும். நிச்சயமாம்மா, பையனோட பேரு, வயது, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க. பையனோட பேர் வந்து நாராயணகுரு. ஓகே, 3/9/1995 பிறந்தான். ஓகே, கேட்டை நட்சத்திரம், விருச்சிக ராசி, சிம்ம லக்கணம். ஓகேம்மா. என்னம்மா சந்தேகம் உங்களுக்கு? பையனுக்கு வந்து வெளிநாட்டு வேலை வாய்ப்புலன்னா அடுத்து வந்து மத்திய சர்க்கார் பரிசு எழுத போறான். ஓகே, ஓகே. வேலை எந்த இதுல வேலை வாய்ப்பு கிடைக்கும்? நிச்சயமாம்மா. அவங்களுக்கு எதிர்காலம் எப்படி இருக்காங்க? வணக்கம்மா. வணக்கம் ஐயா. இவங்க நாராயணகுருவோட ரொம்ப டெய்லி பாக்குறேன் ப்ரோக்ராம். ரொம்ப நன்றி. ரொம்ப ஆன்மீக தகவல் எல்லாம் நல்லா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா. இவங்க நாராயணகுருவுக்காக நீங்கள் கேள்வி கேட்டிருக்கீங்க. இந்த நாராயணகுருவோட கேள்விகள் பார்த்துட்டிங்கன்னா இவங்களுக்கு சரியாக பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப அற்புதமான காலகட்டம் தான். ஆனால் ஏழரை சனி அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை நம்ம வந்து மனசில் எடுத்துகிட்டே ஆகணும். என்ன காரணம்? சாதாரணமாக எல்லாமே பாசிட்டிவாக சொல்லணும் அப்படின்ற விஷயம் கிடையாது. ஏழரை சனி இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்மளை ஒரு பக்கம் நல்ல முன்னேற்றத்தை தரும், ஒரு பக்கம் பார்த்துட்டிங்கன்னா சின்ன 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 கஷ்டங்களை யதார்த்தமாக தரும். அது கஷ்டமாக நம்ம எடுத்துகிட்டு இருப்போம். பரீட்சை காலத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் டீச்சர் வந்து நம்மளை ரொம்ப திட்டுறது நம்ம பெருசாக சங்கடமாக இருப்போம். ஆனால் படிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த டீச்சர் எனக்கு நல்லா கைட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் தான் நான் இப்படி நல்லா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறது உண்டு இல்லையா. அதே மாதிரி தான் இந்த ஏழரை சனி. ஆக ஏழரை சனிக்கு சின்ன மதிப்பு நம்ம கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனீஸ்வரருக்கு போய் அர்ச்சனை பண்ணுறது. சனீஸ்வரருக்கு போய் அர்ச்சனை பண்ணுறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். காகத் வஜாய வத்மஹே கட்கஹஸ்தாயதிமி தன்னோ மந்த பிரஜோதயான்னு சொல்லுவாள். அந்த மாதிரி சனீஸ்வரரை போய் வழிபடுறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். அரசாங்க உத்தியோகத்துக்குண்டான வாய்ப்புகள் அதீதமாக இருக்குது. அதற்குண்டான முயற்சி எடுத்தெல்லாம் வெற்றி உண்டு. நிச்சயமாக சார். நிறைய பேருக்கு வந்து வெளிநாட்டு பயணத்துக்கு மேலே தான் ஒரு மோகம், அந்த ஆசை எல்லாமே இருக்குன்றது தெரியுது. ஸோ இவங்களுக்கும் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாமே அமையணும் அப்படின்ட்டு நம்ம இறைவனை பிரார்த்திக்கலாம். நெக்ஸ்ட் காலர் இருக்காங்க. வணக்கம், உங்கள் நேரம். ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்க பேர் எங்கேருந்து கால் பண்றீங்க? என் பேர் மாதேஸ்வரி, சென்னையில இருந்து பேசுறேன். ஓகேம்மா, உங்க பேர், வயது, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. என் பையனுக்கு ராகு சார் கேட்கணும். நிச்சயமா நிச்சயமா சொல்லுங்கம்மா. உங்களோட பையனோட திருமுருகன். திருமுருகன். துலா ராசி, ஓகே, விசாக நட்சத்திரம், துலா லக்னம். ஓகேம்மா. ஸோ என்ன கேட்கணுமா பையனுக்கு? வேலை அவனுக்கு நிரந்தரமா நிக்கவே மாட்டேங்குது சார் மேடம். ஓகேம்மா, ஓகேம்மா. மாசம் தான் ஒரு இடத்துல இருக்கான். ம், நிச்சயமாம்மா. சார் வந்திருக்காங்க, எல்லா தீர்வுகள்லாம் சொல்லுவாங்கம்மா. ஓம் நம சிவாய. வணக்கம்மா. நமசிவாய. நமசிவாய. ரொம்ப சந்தோஷம் உங்க கூட பேசுறது. உங்க நிகழ்ச்சி டெய்லி பார்ப்பேன் நானு. உங்க நிகழ்ச்சி பார்க்காம இருக்கவே மாட்டேன். ரொம்ப 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 சந்தோஷமா. ஆக்சுவலி உங்கள் பையனை பற்றி கேட்டிருந்தால் கரெக்டாக சொன்னீங்க. அவர் வந்து ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்கிறார், அவர் வந்து இடம் மாற்றிட்டே இருக்காரு. கரெக்ட். அதான் என்ன அப்படின்னு கேட்டோம்னா நிறையா பேருக்கு ஒரு ஒரு விதமான குணங்கள் இருக்குது. அதாவது நம்ம வேலைக்காக மாறணுன்ற இல்லாமல் வேலை எனக்காக மாறணும், எனக்கு பிடிச்ச மாதிரி வேலை இருக்கணும்னு நிறைய பேர் கேட்பாங்க. கரெக்டு தான், தப்பு கிடையாது. ஆனால் நம்ம வேலைக்காக என்ன மாறணுங்கிறது ஒன்று இருக்குது. ரெண்டாவது விஷயம் ஒன்று சேர்த்து பார்த்துக்கணும். என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா
இவர் வந்து நிறையா பேருக்கு நம்ம அட்வைஸ் பண்ணி கேட்டு அட்வைஸ் பண்ணால் தப்பு கிடையாது, கேட்காம அட்வைஸ் பண்ணால் சப்போஸ் முதலாளிக்கே புத்தி சொல்லி கொடுத்தோம்னா என்ன ஆகும், அந்த இடத்த விட்டு தானாக நம்மளே நகர்ந்து போகிற அளவுக்கு இருந்துன்னு இருக்கும். மற்றபடி ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியங்கள் இவருக்கு நிறையா கிடையாது. இடமாற்றம் எனக்கு எப்போ நிரந்தரமாக இருக்கும், எப்போ தீர்வாக இருக்கும், இந்த கேள்விக்கு என்னுடைய பதில் வந்து பார்த்தீங்கன்னா 2020 இவருக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா குரு பகவான் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு போகும்போது அதீதமான பலன்களை கொடுப்பார். அவர் நட்சத்திரத்துக்கு உண்டான அதிபதி குரு பகவான் தான். குருவுக்கு வியாழக்கிழமை நாள் அர்ச்சனை பண்ணிக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நம. குரு வழிபடும் போது அற்புதமான வழி கிடைக்கும். கவலையே படாதீங்க. அடுத்த நிகழ்ச்சியில் பண்ணும்போது நீங்களே சொல்லுவேன் சந்தோஷமான பதில. நெக்ஸ்ட் காலர் சார். வணக்கம், உங்கள் நேரம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேர் எங்கேருந்து கால் பண்றீங்க, உங்களோட ஏஜ் சொல்லுங்க. சங்கர், தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து பேசுறேன். ஓகேங்க சார், உங்களுக்கு தான் வந்து கேட்க போறீங்களா சார் கிட்ட? ஆமா ஆமா. ஓகேங்க சார், ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. கடகராசி கடகலக்கணம். ஓகே சார், என்ன சந்தேகம் இருக்கு உங்களுக்கு? எனக்கு ஜாப், நான் கவர்மெண்ட் ஜாப் தான் எய்ம் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு கவர்மெண்ட் ஜாப் செட் ஆக மாட்டேங்குது. அதுக்கு தான் சரி கேட்கலாம்னு. நிச்சயமாங்க சார், சார் இருக்காங்க, பேசலாம். சங்கர் சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களோட ஏஜ் என்னாச்சு? ஏஜ் 38 சார். 1988ல பிறந்தேன். சரி, 38. உங்களோட நட்சத்திரம் என்ன? கடகராசி என்ன நட்சத்திரம்? கடகராசி கடகலக்கணம் சார். நட்சத்திரம் ஆயில்யம். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க இல்லையா? ஆமா. சரி, பிறக்கும்போது புதனுடைய அடிப்படை தசையில் நீங்கள் பிறந்திருக்கீங்க. புதனுடைய அடிப்படை தசை 7 வருஷங்கள் இருந்தாலும் அதுக்கப்புறம் நடக்கிறது கேது மகாதசை 14 வருஷம் வரைக்கும். 24-34 வயசு வரைக்கும் ஜாதகத்துக்கு சுக்கிர மகாதசை. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா சூரிய மகாதசை கரெக்டாக 40ஆவது வயசு வரைக்கும் சூரிய மகாதசை. நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கும் உங்களுடைய தசைக்கும் நிறையா ரிலேட்டடாக இருந்துருக்கு. ஆனால் ஒரு விஷயம் இருக்குது, பொதுவாகவே பார்த்துட்டேன்னா நமக்கு பித்ரு தோஷம், அதாவது எந்த பிளானட்டுக்காக நம்ம முயற்சி பண்ணோம், அதாவது எந்த வேலைக்காக நம்ம முயற்சி பண்ணோமோ அந்த பிளானட் நம்ம ஜாதகத்தில் சாதகமாக இருக்கணும். ஒரு வேளை அந்த ஜாதகத்தில் அந்த பிளானட் வந்து வீக்காக இருக்கும்போது நமக்கு நிறையா தடைகள் இருக்குது. அப்பா இருக்காங்களா உங்களுக்கு? நீங்கள் சப்போஸ் இல்லை அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை வணங்குறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். அப்பா இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அப்பாவை கூட்டிகிட்டு ராமேஸ்வரம் கூட்டிகிட்டு போங்க. பித்ரு தோஷ நிவர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. பித்ரு தோஷ நிவர்த்தி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது பேர் தில ஹோமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்கிற யார்கிட்ட கேட்டிங்கனாலும் பண்ணுவாங்க. அருமையான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. அதை அழகாக அந்த கிரகங்கள் மூலமாக சாதிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் காலர் சார். வணக்கம், உங்கள் நேரம். வணக்கம் மேடம், நான் லக்ஷ்மி பேசுறேன் மேடம், அம்பத்தூர் சென்னையில இருந்து. என் பொண்ணு ஐஸ்வர்யா கோசரம் கேட்கணும் சார். ஓகேம்மா, உங்களோட பேர், வயது, ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. ஐஸ்வர்யா 25/4/1992 பிறந்தா. சிரவண நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், 9 மணிக்கு மேல ராகு காலத்துல பிறந்தா. அவ கல்யாணம் வேணான்றா, எப்ப கல்யாணம் ஆகும்? வணக்கம்மா. வணக்கம் சார். நீ நிறைய பேர்த்தோட கேள்வியே இதுதான். என்னன்னு பார்த்துட்டேன்னா, கல்யாண ஏஜில் பார்த்துட்டோம்னா கல்யாணம் வேண்டான்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா நம்ம தேடும் போது கிடைக்கிறது கிடையாது இல்லையா? அது நிறைய எங்கிட்ட வரவா நிறைய பேருக்கு இந்த ஒரு விதமான குழப்பங்கள் இருந்துன்னு தான் இருக்குது. சிரவண நட்சத்திரம், அதாவது திருவோண நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்திருக்கான்னு சொன்னேன். சிரவண நட்சத்திரத்துக்கு டிசம்பர் மாதத்துலேருந்து 7 சனி அப்படிங்கிறது நடந்துன்னு இருக்கு. இருந்தாலும் இவளுடைய குடும்பஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இவளுக்கு நன்னா இருக்கா, ரொம்ப அற்புதமாக இருந்துருக்கு. அதாவது திருமணத்துக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் வேண்டாம், டிலே ஆகட்டும், அப்புறம் பார்த்துக்கிறேன், நான் சொன்ன மாதிரி தான் வேணும், எனக்கு இவா தான் வேணும் அவா தான் வேணுங்கிற ஒரு கேள்விகள் இவாளுக்குள்ளே இருந்தாலும் எதிர்காலத்தில் இவங்களுடைய லைஃப் வந்து ரொம்பவுமே சாதகமாக வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருந்துருக்கு. இவங்க ஹாரோஸ்கோப்பில் குரு பலன் அப்படின்னு சொல்லக்கூடியது வர வருஷம் இருக்குது. இதை விட்டுவிட்டோம் அப்படின்னு சொன்னால் 2022 அற்புதமான குரு பலன்கள் இருக்குது. இருந்தாலும் ஒரு அம்மாவுக்கு இருக்கிற கவலை உங்களுக்கு இருக்க தானே செய்யும். கவலையே பட வேண்டாம். 13 வாரம் சிவலிங்கத்துக்கு பாலாபிஷேகம் பண்ணுங்க. வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு பசும்பாலில் அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். திங்கக்கிழமை நாள் போய் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயில் அர்ச்சகர்கிட்ட போய் ஸ்வயம்வரா கலா பார்வதி பூஜைன்னு சொல்லுவாள். பார்வதி வந்து பரமேஸ்வரரை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தபஸ் இருந்து பண்ண பூஜை அந்த பூஜைக்கு அற்புதமான பலன்கள் இருக்குது. வீட்டில் முடிஞ்ச வரைக்கும் சுமங்கலி பூஜை பண்ணிக்கிறது சீக்கிரமாக கல்யாண வார்த்தை கொடுக்கும். பத்திரிக்கையோடு வந்துடுவேன். நிச்சயமா சார். இப்போ இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு திருமணம் ஒரு விஷயமா இருக்குது, ஆண்களுக்கு வந்து இந்த வேலை விஷயம் இந்த மாதிரி. இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காலர்ஸ் அந்த மாதிரி தான் வந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம். வணக்கம், உங்கள் நேரம். வணக்கம், லைனில் இருக்கீங்கம்மா, பேசலாம். வணக்கம், உங்கள் நேரம். பேசலாமா, லைனில் இருக்கீங்க. சுவாமி நமஸ்காரம். நமஸ்காரம் சார், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? பேர் செந்தில்குமார். ஓகே,
லைன் இருக்கிற மேடம். பேர் செந்தில்குமார். ஓகேங்க சார், உங்களுக்கு தான் நீங்க கேட்க போறீங்களா இன்னைக்கு சந்தேகம்? பேர் செந்தில்குமார். புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம். ஓகே, உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க சார். உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க, டிவி பார்த்து பேசாதீங்க. டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. கம்மி பண்றேன். சொல்லுங்க சார், உங்க வயது, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க. என்ன சந்தேகம்னு நீங்க சார் கிட்ட கேட்கலாம். வயது 44. ஓகே. ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குது நான் கொஞ்சம் பார்க்கணும் கேட்கலாம் தான், சாமி கிட்ட கேட்கலாம் பண்ணேன். நிச்சயமாங்க சார். செந்தில் சார், உங்களுடைய ராசி நட்சத்திரம் என்ன? புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம், மிதுன ராசி. மிதுன ராசி. நிறைய புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் கடகராசி தானே வரும்? இல்ல, எனக்கு மிதுனம் தான் சொன்னாங்க, அதனால மிதுனத்துல. அப்போ புனர்பூசத்தில் பாதம் மாறுது, மிதுன ராசின்னு எடுத்துக்கலாம். ஆக நான் நிறையா லைவில் அட்டன் பண்ணங்காட்டி என்னோட குரலை நானே கேட்க முடியாதுன்னா நீங்கள் டிவி வால்யூமை நிறையா வச்சங்காட்டி என் குரலை நானே கேட்டுட்டு இருந்தேன். சரி, ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத கேட்டிருந்தீங்க. ஃபஸ்ட்டு ராகு கேது பயிற்சியோட அதை பற்றியே தெரிஞ்சுக்கணும். ராகு அப்படிங்கிறது யோக காரகர், அகோர காரகன்னு சொல்கிறது உண்டு சாஸ்திரத்தில். அடுத்தது கேது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞானகாரகன்னு சொல்லுவா. அதேமாதிரி தோஷக்காரகன் அப்படின்னு சொல்கிறது உண்டு. இந்த ராகு கேது வச்சு எப்படி பிரதிபலிக்கிறது? ஏன் சனி பயிற்சி, குரு பயிற்சி, அது கூட ராகு கேது பயிற்சியை வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரகம் தன்னுடைய வேலையை மட்டும் பண்ணுறது அப்படிங்கிறது இயல்பு. சரி, தன்னுடைய நட்சத்திரத்துடைய வேலை, தான் இருக்கக்கூடிய அந்த 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 கட்டத்தினுடைய வேலை பண்ணுறது அப்படிங்கிறது இயல்பு. ஆனால் ராகு கேது அப்படி கிடையாது. தான் இருக்கக்கூடிய அந்த கட்டத்தினுடைய வேலை, நட்சத்திரத்துடைய வேலை, ஏதாவது கிரகன் இதை ஆஸ்பெக்ட் பண்ணால், அதாவது இதை பார்வை பண்ணால் அந்த வேலை. இது மட்டும் இல்லாத உங்கள் தசா, புக்தி, அந்தர, சூக்ஷ்மம், அஸ்ட்ராலஜிங்கிற ஒரு பெரிய ரேர் சப்ஜெக்ட்டு. அதில் ராகு கேதுவுக்கு அதீதமான பலன்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால தான் ராகு கேது பயிற்சியை சனி பயிற்சி, குரு பயிற்சி, அடுத்தது ராகு கேது பயிற்சின்னு வச்சுருக்காங்க. 1.5 வருஷம் உங்களுடைய ராசியில், 1.5 வருஷம் உங்கள் ராசியில் ராகு பகவான் பிரயாணம் பண்ணுறார். அப்படி பிரயாணம் பண்ணக்கூடிய காரணம், சின்ன சின்ன விஷயத்தில் கோவப்படுவேன், ஆனால் ரொம்ப அழகாக ஒவ்வொரு காரியத்தையும் நேர்த்தியாக செய்வேன். இந்த நேர்த்தியாக செய்யும்போது அந்த கோபம் வந்து காணாமல் போயிடும். ஆக வெற்றி உண்டு. ரொம்ப வேகமாக செயல்படும் போது ஒரு சில விஷயங்களில் கவனமும் தேவை. யாராவது நம்ம புண்படுத்திட்டோமோ இல்லையோ அப்படிங்கிறத பார்த்துக்கிறது நல்லது. மற்றபடி நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வ வழிபாடு துர்காம்பாள் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. நெக்ஸ்ட் காலர் சார். வணக்கம், உங்கள் நேரம். மேடம் வணக்கம்மா, உங்க பேர் எங்கேருந்து கால் பண்றீங்க? என் பையனுக்காக கேட்கலான்ட்டு மேடம். நிச்சயமா. பையனோட பேரு, வயது, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க. அவர் பேர் வந்து வெங்கட்ராமன். ஓகே. 18/7/2001 பிறந்தாங்க. ஓகேம்மா. ரிஷபாசி, மிருகஷீரிட நட்சத்திரம். ஓகே. அவரு என்ன படிப்பாரு? இது மேற்கொண்டு +2 படிக்காங்க. தமிழ் சுத்தமா வரல. இதுக்கு மேற்கொண்டு படிப்பாங்களா, இல்ல ஏதாவது ஜாப், ஏதாவது நல்ல ஜாப் அவனுக்கு கிடைக்குமா எதிர்காலத்துல? ஓகேம்மா. நிறைய உடம்புல பிரச்சனை இருக்கு. அதாவது ஏதாவது அந்த பித்தப்பை கல்லுன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்குமா இந்த ராகு கேது பயிற்சினால? கொஞ்சம் சார் சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும். நிச்சயமாமா, சார் வந்து உங்களுக்கு அந்த தீர்வுகள் எல்லாமே பதில் சொல்லுவாங்க. சார் கிட்ட பேசலாம். வணக்கம்மா. வணக்கம் சார். இப்போ இவங்களோட பையனோட இதை பற்றி கேட்டிருந்தீங்க. அதாவது பொதுவாக ரிஷபராசிக்கு இப்போ அஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவாங்கம்மா. அஷ்டம சனி காலே கஷ்டகாலகன் அப்படி மந்திரமே இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா, சின்ன சின்ன விஷயங்கள் இந்த அஷ்டம சனி இருப்பது நீங்கள் ரிஷபராசி ஆட்டை கேட்டதுனால அவளுக்கே புரியும். அவங்க பிரச்சனைகளை தானாகவே சொல்லிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆனால் நீங்கள் கேட்டது ரொம்ப அழகாக, இந்த ராகு கேது பயிற்சி எனக்கு எப்படி இருக்கும், அதோடைய என்னோட இனிமே வரக்கூடிய எதிர்காலம், இன்னைக்கு இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு இருந்தா சார், இனிமேலாவது அவனுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்காதா அப்படின்னு கேட்டிருந்தேன். இவர் ஹாரோஸ்கோப் ரீதியாக, அதாவது நட்சத்திர ரீதியாக பார்க்கும்போது, இப்போ நான் பேசக்கூடிய நேரத்தை வைத்து பார்க்கும்பொழுது பார்த்துட்டிங்கன்னா இவங்களுக்கு 9ஆம் இடம் அக்கௌண்ட் சம்மந்தமாக, அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் இரும்பு சம்பந்தமாக, அக்கௌண்ட் சம்பந்தமாக, அதே மாதிரி வழக்குகள் சம்பந்தமாக படிக்கிறதுக்கு இவங்களுக்கு ரொம்ப விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கு. எதிர்காலத்தில் இவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கொடுக்கும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, வீட்டில் மிருத்யுஞ்சயாய ருத்ராய நீலகண்டாய சம்பவே அமிர்தேஷாய சர்வாய மகாதேவாய தே நமக. ஆமாம், அதாவது பரமேஸ்வரருடைய ஒரு சுரூபம்னு சொல்லக்கூடியவர், மகாவிஷ்ணுவுடைய சுரூபமாக இருக்கக்கூடியவர் தன்வந்திரி. தன்வந்திரி ஹோமம் பண்ணிக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். நிறையா பேருக்கு என்னோடய வெப்சைட்லேயே பார்த்துட்டேன்னா அதை பற்றி முக்கியத்துவம் நிறையா கொடுக்கப்பட்டிருக்கேன். ஆனால் தன்வந்திரி ஹோமம் அதீத முக்கியம். தன்வந்திரி ஹோமம்ங்கிறது நீங்கள் பண்ணிட்டேனாலே அது ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை கொடுக்கக்கூடியதாக இருக்குமா. நிச்சயமாங்க சார். நெக்ஸ்ட் காலர். வணக்கம், உங்கள் நேரம். ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்க பேர் எங்கேருந்து கால் பண்றீங்க? நாங்க தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து பேசுறோம். நிச்சயமாம்மா. உங்களோட பேரு, வயது, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க. பேர் வந்து வீரலட்சுமி. ஓகேம்மா.
ராசி வந்து ரிஷப ராசி, கார்த்திகை நட்சத்திரம். ஓகே. உங்க வயதுமா? சந்தேகம் என்ன அப்படின்னு வயது 29. மேரேஜ் என் சிஸ்டருக்கு தான். மேரேஜ் எப்போ ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஓகேம்மா. ஓகே, நிச்சயமா. வீரலட்சுமிமா வணக்கம். ஓகே சார். இவங்களுக்கு என்ன கிருத்திகை நட்சத்திரம், என்ன ராசி? ராசி ரிஷபம். ரிஷப ராசி, கிருத்திகை நட்சத்திரத்தை பிறந்திருக்காங்க. எப்போ கல்யாணம் ஆகும்னு கேட்கலா? ஆமா ஆமா. இந்த ராகுக்கு எப்படி இருக்கும்னு சரி. இப்போ கல்யாணம் பார்த்து ஏதாவது முடியற மாதிரி இருந்து ஏதாவது இப்போ ஜாதகம் வாங்கிட்டு போறாங்க, ஆனால் பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க, அந்த மாதிரி தான் இருக்கா? ஆமா ஆமா, அப்படிதான் இருக்கு. வாங்கிட்டு போயிடுறாங்க, ஆனால் பதிலே வரமாட்டேங்குது சார், இதான் சொல்றேன்னு சொல்றேன், ஆனால் முடியாத மாதிரி இருக்கு அப்படின்னு தெரியற மாதிரி இருக்கா? ஆமா சார். குரு பலன் வந்து வர நவம்பர் மாதம் வரைக்கும் வாழ்க்கை நன்னாவே இருக்கு. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீட்டு பக்கத்துல கோயில் அர்ச்சகர்கிட்ட போய் கல்யாண அர்ச்சனை பண்ணணும்னு சொல்லணும். கல்யாண அர்ச்சனைனா சங்கல்பத்தை கூட சேர்ந்துப்பாங்க. ஷேமஸ் தைரிய வீரிய விஜய் ஆயுட் ஆரோக்கிய ஐஸ்வர்யானாம் அபிவிருத்தம் உஜித கால அதிசீக்கிரமேன உத்வாக பிராரப்த அனுகிரக, அதாவது சீக்கிரமா கல்யாணம் ஆகணும் அப்படின்னு வேண்டிப்பாங்க. இது கூட சேர்ந்து என்ன பண்ணணும்னா, ஒரு 90 நாளைக்கு வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய ராகு கேது, நவகிரகத்தில் ராகு கேது இருக்கார் இல்லையா, இந்த ராகு கேதுவுக்கு 90 நாள் அபிஷேகம் பண்ணணும். இது ரொம்ப அவசியம். ஏன்னா அந்த ராகு கேதுக்கு அபிஷேகம் பண்ணும்போது தடைகள் இருக்காது, எல்லாமே முடியற வரைக்கும் வந்தாச்சு, ஆனால் பதிலே சொல்ல மாட்டேங்கிறா. அந்த பதில் சொல்கிறதுக்கு இந்த வழிபாடு ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதே சமயத்தில் துர்காம்பாளுக்கு பார்த்துட்டுல வெத்தலை இருக்கும், அதில் மஞ்சக்கிழங்கை வச்சுட்டு ஒரு மஞ்சள் நூலில் ஒரு 11 இல்லை 27 அதை அழகாக கட்டி துர்காம்பாளுக்கு மாலையாக போடுறது, வெள்ளிக்கிழமை மாலையாக போடுறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். சீக்கிரம் கல்யாணம் செய்தியே சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும். நிச்சயமாங்க சார். அவங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும்னு சொல்லிட்டு பிரார்த்திக்கலாம். நெக்ஸ்ட் காலர் இருக்காங்க. வணக்கம், உங்கள் நேரம். வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் எங்கேருந்து கால் பண்றீங்க? நான் மல்லிகா திட்டலேருந்து பேசுறேன் மேடம். ஓகேம்மா. உங்க பேரு வயது அதுக்கப்புறம் ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. என்னோட ஹஸ்பண்டுக்காக கேட்குறேன். ஒரு பேர் வந்து பாபு. ஓகே. மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம். ஓகேம்மா. என்ன சந்தேகம்மா உங்களுக்கு? 16/5/1983 மேடம், பிறந்த வருஷம். ஓகே. இப்ப வேலை எப்படி இருக்கு, ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு அவங்களுக்கு? ஓகே. வணக்கம் மல்லிகா மேடம். சொல்லுங்க சார். வணக்கம் சார். கரெக்டாக 35ஆம் வயசு முடிஞ்சு 36ஆம் வயசு நடக்கிறது. மிதுன ராசியில் பிறந்திருக்காரு, கரெக்டு தானே நீங்கள் சொன்னது? ஆமா சார். கமலக்கண்ணன் வந்து ஜாதக பேர் சார். கூப்பிடுறது வந்து பாபுன்னு. சரி. இப்போ எப்படி வேலை வந்து கரெக்டா அமையல, அது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து. சரி. இப்போ இந்த ராசிக்கு உண்டான ஒரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், மிதுன ராசிக்கு ஒரு 10 பேர்கிட்ட கொடுத்த வேலையை இவர் ஒருத்தரை முடிச்சிடக்கூடிய டேலண்ட் இவர்கிட்ட நிறையா இருக்குது. ஆனால் அந்த டேலண்ட் இருக்கும்போது அதுக்கு ரெகக்னேஷன் இல்லை அப்படின்னு சொல்லும்போது தான் நிறையா வருத்தங்கள் இருக்குது இல்லையா? நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் வாய்ப்புகள் இருந்தாலும் இவருக்கு உண்டான ரெகக்னேஷன் இல்லை சார். எங்கே போனாலும் இவர் உழைக்கிறார், உழைப்புக்கு ஏற்ற பலன்கள் தர மாட்டேங்குது. இவரை வச்சு வேலையை மட்டும் அழகாக வாங்கிக்கிறாங்க, ஆனால் இவருக்கு உண்டான சாதகமான பலன் இல்லையே அப்படிங்கிற வருத்தம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். அதே மாதிரி தான் இவருக்கு இருந்துருக்கு. ஏன் இவருக்கு இப்படி இருக்குது, எதனால் இந்த மாதிரி இருந்துருக்கு? இவருடைய தசாபுத்தி போகக்கூடிய இடத்துல பார்த்துட்டேன்னா பூச நட்சத்திரம்னு சொல்லுவோம், அதாவது சனியுடைய தாக்கங்களை கொண்டதாக இருந்துருக்குங்காட்டி இந்த மாதிரி கவலைகள் யதார்த்தமாக இருக்குது. சனிக்கிழமை வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய நவக்கிரகத்தில் சனீஸ்வரருக்கு போய் அர்ச்சனை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி ராஜகோபால யந்திரம் அப்படின்னு சொல்லுவாள். இந்த யந்திரத்தை அஸ்ட்ராலஜர்கிட்ட, வீட்டு அருகாமையில் இருக்கிற அஸ்ட்ராலஜர்கிட்ட கேட்டிங்கன்னா தெரியும். ராஜகோபால யந்திரம். இந்த யந்திரத்தை வைத்து தினம் தினம் வழிபட உன்னதமான பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி நெல்லிக்கனி, பெரிய நெல்லிக்கனி இருக்கு இல்லையா, அதை கோர்த்து ஒரு 12ஆவோ அல்லது 27ஆவோ கோர்த்து அம்பாளுக்கு மாலை வெள்ளிக்கிழமை போடுறது, நீங்கள் நினச்ச காரியம் சட்டுன்னு நடக்கும். அருமையான பலன்களை கொடுப்பாள். என்னென்ன வேண்டுறோமோ அத்தனை வேண்டுதலையும் அனுகிரகம் செய்யக்கூடியவள் இல்லையா அம்பாள். நிச்சயமாங்க சார். நெக்ஸ்ட் காலர். வணக்கம், உங்கள் நேரம். வணக்கம் மேடம். நாங்க மதுரைக்கு பக்கத்துல இருந்து உசிலம்பட்டி கிராமத்துல இருந்து பேசிட்டு இருக்கோம். ஓகேம்மா. யாருக்காக? என் கணவருக்காக தொழில் விஷயமா கேட்கணும். நிச்சயமாம்மா. அவரோட பேர், வயது, ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. கண்ணன், 39 வயசு ஆகுது. விருச்சிக ராசி, அனுஷ நட்சத்திரம், 2ஆம் பாதம். பிறந்தது வந்து கடக லக்னம். ஓகேம்மா. சோ சார் கிட்ட கேட்கலாம். பேச்சு எப்படிங்க சார் இருக்குது? வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம் சார். இப்போ இவங்களுக்கு எப்படி இருக்கு ராகு கேது பயிற்சி விருச்சிக ராசிக்கு நன்னா இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? ஆமாங்க சார். தொழில் வந்து அவர் டிரைவரா இருக்காங்க. ஒரு எந்த இடத்துல நிலையான இருந்து பார்க்க முடியல. 4 மாசம் 5 மாசம் அந்த மாதிரி. சொந்தமா காரும் வச்சிருக்கோம், அதுவும் வருமானம் கொஞ்சம் பத்தல, கொஞ்சம் கடன் வேற இருக்கு. அதனால வெளியில போறாங்க, அதுவும் கொஞ்சம் நிலையானது மாதிரி இல்ல. சரிம்மா, அத பத்தி தான் கேட்கணும். சரிம்மா. என்னுடைய கேள்வி 2 கேள்வி. உங்க வீடு ஏதாவது மேற்கு பார்த்துருக்காமா?
இல்லைங்க சார், வடக்க பார்த்த வாசல், சொந்த வீட்டில் தான் இருக்கிறோம், வடக்க பார்த்துருக்குங்க. இந்த வீட்டில் இருக்கும்பொழுது நான் ரொம்ப சௌகரியமாக இருக்கேன், எனக்கு ரொம்ப மன நிம்மதியாக இருக்குது, இல்லை மன நிம்மதியாக இல்லை, அந்த மாதிரி 2 விஷயங்கள் ஏதோ ஒன்று சொல்லுங்களேன். இல்லைங்க சார், கொஞ்சம் கடன் தொல்லை கவலை அப்படிதான் இருக்குது. குழந்தைங்களும் இப்ப எங்க அம்மா அவங்க வீட்டுல இருக்காங்க, கணவர் ஒரு பக்கம் இருக்காரு, நான் இன்னொரு குழந்தைய வச்சுட்டு இருக்கேன், பையன் எங்க அம்மா வீட்டுல இருக்கா. இப்படித்தான் ஆளுக்கு ஒரு திசையா தான் இருக்கிறோம். சரி, எதனால் வீட்டில் வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா கணபதி ஹோமம் பண்ணணும்னு சொல்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? அதனுடைய விஷயந்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பொதுவாக பார்த்துட்டிங்கன்னா வீட்டில் வந்து நம்மளுடைய வீடு நமக்கு சாதகமாக இருந்தது, அற்புதமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் ஒருத்தருடைய முன்னேற்றம் ரொம்ப அதீதமான முன்னேற்றம். அதான் வாஸ்து சாஸ்திரம் அப்படின்னு சொல்கிறா. இந்த வாஸ்து சாஸ்திரத்துக்கு அவ்வளோ மகத்துவம் இருக்குது. ருத்ரத்தில் வந்து வாஸ்து வாயச்ச அப்படின்னு மந்திரமே சிவபெருமானுக்கு சொல்கிறது உண்டு. ஆக இந்த வாஸ்து நல்லா இருந்ததுன்னா அதீதமான பலன்கள் உண்டு. சரி, நீங்கள் ராகு கேது பயிற்சியை பற்றி கேட்டேன், நான் வாஸ்துவை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். இதை ரிலேட்டடாக அடுத்ததையும் நான் பார்க்க போகிறோம். என்ன மிதுன ராசி, இந்த மிதுன ராசியில் ராகு பகவான் உட்காந்துருக்கு. இவங்க விருச்சிக ராசி. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாள். அருமையான யோகங்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இது. இனிமேலும் எனக்கு டைம் சரியில்லை, நான் இப்படி இருந்துட்டு இருக்கேனே, நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற பாஸ்ட்லேயோ இல்லை அதீதமான ஃப்யூச்சர், ஐயோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஃப்யூச்சர்லேயோ ரெண்டையும் விட்டுட்டு இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசண்ட்டான நிலையை மாற்றுறதுக்கு ஒரு கணபதி ஹோமம் மட்டும் வீட்டில் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. கணபதி தடைகளை போகக்கூடியவர், விக்னங்களை போகக்கூடியவர் விநாயக பெருமான்னு சொல்லுவா. நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றக்கூடிய விநாயக பெருமான் வழிபாடு பண்ணுங்கள், அற்புதமான மாற்றத்தை நீங்களே அனுபவிப்பீங்க. நிச்சயமா சார். நேர்கள் சார்பில் நான் நிறைய சந்தேகம் கேட்கலாம் அப்படின்னு இருந்தேன், ஆனால் நேர்கள் வந்து தொடர்ந்து வந்துட்டே இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கலர் பார்க்கலாம். வணக்கம், உங்கள் நேரம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் வெங்கடேசன் மேடம். ஓகேங்க சார். ஸோ சந்தேகம் யாருக்கு நீங்கள் கேட்க போகிறீங்க? எனக்கே தான் மேடம். ஓகே, உங்கள் பேர் சொல்லுங்கள், வயது சொல்லுங்கள், ராசி நட்சத்திரம் சொல்லுங்கள். என் பேர் வெங்கடேசன் மேடம். ஓகே. ரோகிணி நட்சத்திரம், ரிஷபராசி. ம். ஓகேங்க சார். 8/2/1987 பிறந்தது. ஓகே. இப்போ கல்யாணத்தை சார் இருக்கா என்ன அதுன்னு கேட்போன்ட்டுதான் மேடம். நிச்சயமாங்க சார், சார் கிட்ட கேட்கலாம். வணக்கம் வெங்கடேசன் சார். சொல்லுங்கள் சார். கரெக்டாக 31 வயசு இந்த ஜாதகத்துக்கு, அதாவது உங்களுக்கு இருக்குது. ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசியில் நான் பிறந்திருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறக்கும்போது சந்திரனுடைய மகாதசையில் 4 வருஷங்கள் இருந்தாலும் அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய தசாபுத்தி பார்த்துட்டீங்கன்னா செவ்வாய் மகாதசை 13 வருஷம் வரைக்கும். அதுக்கப்புறம் ராகு மகாதசை 13 வருஷத்துக்கு அப்புறம் 33 ஒரு 8 கரெக்டாக பார்த்துட்டீங்கன்னா 41 வயசு வரைக்கும் உங்களுக்கு இப்போ நடக்கிறது ராகு திசை. ராகு திசை 2ஆம் இடத்துல இப்போ ராகு கேது பயிற்சி ஆகிருக்கா. ரொம்ப சாதகமான பலன்கள். இன்னொரு 1.5 வருஷத்துக்கு உங்களுக்கு அமோகமான பலன்கள் இருக்குது. சரி, நீங்கள் பேசக்கூடிய நேரத்தில் சூரிய பகவானுடைய நிலை எப்படி இருக்குது, எப்போ எனக்கு வந்து சாதகமாக எனக்கு ஏற்படும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆனி மாதத்துக்கு மேலே, இன்னும் தெளிவாக சொல்ல போனால் வரக்கூடிய ஆகஸ்ட் மேக்கு மேலே, அதாவது மே ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதீதமான பலன்கள் இருக்கக்கூடியதாக இருக்குது. காற்றுள்ள போதே தூற்றுக்கொள்னு சொல்லுவாள். இந்த காலம் கிடைக்கும் போது அதை கரெக்டாக பயன்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும், நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வ வழிபாடு ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு. வெள்ளிக்கிழமை நாள் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு பண்ணுங்கள், விசேஷமான பலன்களை கொடுக்கும், அற்புதமான மாற்றம் கொடுக்கும். அப்படியே சொன்ன மாதிரி பார்வதி பரமேஸ்வர பூஜைன்னு சொல்லுவாங்க. வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலய அர்ச்சகர்கிட்ட கேளுங்க, அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அடுத்த நேரம் காத்துட்டு இருக்காங்க சார், பேசிடலாம். வணக்கம், உங்கள் நேரம். ஹலோ, சொல்லுங்க சார், உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? மேடம், கோயம்புத்தூர்ல இருந்து மகேஷ் கிருஷ்ணன் சொல்லுங்க. ஓகேங்க சார். சந்தேகம் யாருக்கு கேட்க போறீங்க? எனக்கு தாங்க. உங்களுக்கு தான். ஓகே, உங்களோட வயது சொல்லுங்க, ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார். எனக்கு 31ங்க. ஓகே. ஜாப் பத்தி கேட்கணும் சார் கிட்ட. சிம்ம ராசி. ஓகே. என்ன நட்சத்திரம் சார்? நட்சத்திரம் பூரம்ங்க, கன்னி லக்னம். ஓகே ஓகே, சார் கிட்ட கேட்கலாம். வணக்கம் மகேஷ். சொல்லுங்க சார். சொல்லுங்கள். பூர நட்சத்திரம் சிம்ம ராசியில் ஜாபில் என்ன கேள்வி உங்களுக்கு? சார், அது நமக்கு ஸ்டாண்டா ஒரு இது செட் ஆக மாட்டேங்குது. நிலையா என்னால் ஒரு இடத்துல இருக்க முடியறது கிடையாது. ஆமாம் ஆமாம். எனக்கு ஏன் இப்படி மாற்றம் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாம் சார், ஆமாம். சரி, இத்தனை நாட்கள் வரைக்கும் உங்களுடைய டைம் பார்த்துட்டிங்கன்னா எந்த அஸ்ட்ராலஜர்கிட்ட கேட்டிருந்தீங்கனாலும் சரி இதே பதில், நீங்கள் சொன்ன விஷயத்தை அவங்க பதிலாக உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கிரகநிலை சாதகமாக இருக்குது. சிம்மராசியோட தன்மையே என்ன அப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டான மைண்டு. அந்த ஸ்டாண்டர்டான மைண்ட் அப்படின்னா எனக்கு வந்து நிலையாக எல்லாம் வரணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு. அந்த நிலையாக வர வரைக்கும் அவங்களுடைய திருப்தி இருக்கவே இருக்காது. ஆனால் இப்போ காலகட்டத்தில் உங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. சரி, எப்போ சார் எனக்கு நல்ல மாற்றம் இருக்குது பாருங்கள். நீங்கள் பேசக்கூடிய இந்த தருணத்திலேயே பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் தான் நிறையா இருந்துருக்கு. இனி வரக்கூடிய காலகட்டங்களில் ரொம்ப அமோகமான பலன்கள் உங்களுக்கு இருக்கக்கூடியதாக இருக்கும்.
குறிப்பிட்டு சொல்லப்போனால் வைகாசி மாதம், அதாவது ஏப்ரல் மே மாதத்துக்கு மேலே அதீதமான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். நீங்கள் போகக்கூடிய கோயில் கோயம்புத்தூரில் இருக்கங்காட்டி மருதம முருகன் கோயிலுக்கு போய்க்கிறது விசேஷமான பலன்கள். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை முருகனை போய் பிரார்த்தனை பண்ணுங்க. வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே. முருகா அப்படின்னு சொன்னாலே எல்லா வருத்தங்களும் போகுமா. அப்பேற்பட்ட அற்புதமான வழிபாடு முருக வழிபாடு. அவரை பண்ணினா நிச்சயம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். நிச்சயமா சார். ஸோ உங்கள் நேரம் நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சியில் வந்து நான் நிறைய சந்தேகம் வச்சுருந்தேன். பட் தொடர்ந்து காலர்ஸ் வந்துட்டே இருந்தாங்க. அவங்களுடைய சந்தேகமும் வந்து தேர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு இருக்க வியூஸ்க்கும் சரி, எனக்கும் இன்னைக்கு நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்ததுக்கு நான் ரொம்பவே நன்றி சொல்லிக்கிறேன் சார் உங்களுக்கு. நிச்சயம் இந்த நிகழ்ச்சியை ரொம்ப அழகாக ஹோஸ்ட் பண்ணல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நேர்களும் என்னுடைய ராகு கேது பயிற்சி எனக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிருந்தா எல்லாருக்கும் இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்தில் எல்லா விதமான நலன்களும் வளன்களும் பெருக வேண்டும் என்ற பிரார்த்தனையை செய்து நம்ம வேந்தர் டிவியில் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டோம்னா ஜோதிட ரீதியாக, ஹோம ரீதியாக, ஆன்மீக ரீதியாக எல்லாரும் பயன்பெறணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்து சொல்லியிருக்கோம். எம்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தில் எல்லா வளன்களும் நலன்களும் பெருக பிரார்த்தனை செய்து வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. நன்றி நன்றி நன்றிங்க சார். இன்னைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. வேற ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் வந்து சந்திக்கலாம் சார். நிச்சயம். இதே மாதிரி வேற ஒரு ஷோவில் வந்து உங்கள் எல்லாருமே நான் சந்திக்கிறேன். அன்டில் தன் இஸ் பை ஃப்ரம் சுமித்ரா. உங்கள் நேரம் நிகழ்ச்சி திரும்ப சந்திக்கலாம்.